இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஊழல் கட்சிகள், நாங்கள் மட்டுமே நேர்மையானவர்கள் என்று சொல்லக்கூடிய மோடியின் முகத்திரையை தேர்தல் ஆணையத்தில் பாஜக தாக்கல் செய்த வரவு செலவு கணக்கே கிழித்துள்ளது. ஊழல் செய்கிறது என்று மோடி குற்றம் சாட்டும் காங்கிரஸ் தேர்தலுக்காக 192 கோடி ரூபாய் தான் செலவு செய்துள்ளது. ஆனால் பாஜகவோ 2022 முதல் 2023 நிதியாண்டில் மட்டும் 1092 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறது. காங்கிரஸை விட 10 மடங்கு தேர்தலில் செலவு செய்யும் அளவிற்கு பாஜகவிற்கு என்ன தேவை ஏற்பட்டது? அதுவும் 2021 முதல் 2022 ஆண்டில் வெறும் 646 கோடி மட்டுமே செலவு செய்த பாஜக அதற்கு அடுத்த ஆண்டில் 1092 கோடி செலவு செய்திருக்கிறது. இதில் தேர்தல் விளம்பரத்திற்காக மட்டும் 432 கோடி ரூபாயும், தேர்தலில் பயணங்களுக்காக விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் வாடகைக்காக மட்டும் ஒரே ஆண்டில் 78 கோடி ரூபாயும் செலவு செய்திருக்கிறது இந்த பாஜக. இது மட்டுமல்ல, வேட்பாளர்களுக்கு மட்டும் ஒரே ஆண்டில் 78 கோடி ரூபாயை பாஜக கொடுத்திருக்கிறது. இதற்கெல்லாம் பணம் ஏது? எங்கிருந்து பாஜகவிற்கு எவ்வளவு பணம் வருகிறது? 2022 முதல் 2023 ஆண்டில் மட்டும் 2361 கோடி ரூபாய் வருமானம் பாஜகவிற்கு வந்திருக்கிறது. இதில் 1120 கோடி எலக்ட்ரோரல் பாண்ட் மூலமாக மட்டும் வந்திருக்கிறது. அது என்ன எலக்ட்ரோரல் பாண்ட்? ஏன் பாஜகவிற்கு மட்டுமே அதிக பணம் அந்த பாண்டு மூலமாக வந்தது? இந்த பாண்டு தொடர்பாக சந்திரசூட் விசாரணை எந்த அளவில் இருக்கிறது என்பதை பற்றி ஊடகவியலாளர் சத்யராஜ் அவர்களிடம் நேர்காணல் செய்தோம். பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னு ஒரு சிம்பிளான இன்ட்ரோடக்ஷன் என்ன அப்படின்னா, இப்ப தேர்தல் கட்சிகளுக்கு எல்லாரும் நிதி கொடுக்கறது அப்படிங்கிறது வழக்கமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சாதாரண தொண்டர்கள் இருந்து அந்த கட்சி சார்ந்த பெரிய பணக்காரங்களா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய நிறுவனங்களா இருக்கட்டும், எல்லாருமே பணம் கொடுப்பாங்க. அந்த பணம் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியா வெளியே தெரியும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் பணத்துக்கு மேல கொடுக்கக்கூடியது எல்லா பேர் பட்டியல் எல்லாமே லிஸ்ட் வெளியிட்டுருவாங்க. இவங்க உங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. இந்த தகவல் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா தேர்தல் ஆணையத்திட்டு இருக்கும். உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த எலக்டோரல் பாடி சம்பந்தமான பாராளுமன்ற கமிட்டி கிட்ட எல்லாமே இந்த தகவல் வந்து வரும். அதே மாதிரி RBI இதை வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப வெளிப்படையா இருந்த விஷயம் ஒண்ணுதான். அதாவது யாரு தேர்தல் கட்சிக்காரங்க எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற தகவல் வெளிவரும். எவ்வளவு பணம் கொடுத்தாங்கிற தகவலை யார் யார் கொடுத்தாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறுவனமா கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி கொடுக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த நிறுவனமா கொடுத்தாங்கன்னா அவங்களும் அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல காமிக்கணும், பேலன்ஸ் ஷீட்ல காமிக்கணும். அதாவது அவங்களுடைய தணிக்கையிலையும் வந்து காமிச்சு தான் ஆகணும். ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு வெளிப்படையா தான் இருந்துச்சு. ஆனா இவங்க இந்த பாண்டை 2018 என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே பேங்க் மூலியமா நடக்கட்டும், நேரடியா அரசியல் கட்சிக்குள்ள சில பணம் வருது, எல்லாமே பேங்க் மூலியமா நடக்கும்போது இங்க வந்து பிளாக் மணி இருக்காது அப்படின்னு சொல்லிதான் அருண் ஜேட்லி பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறப்ப அந்த பாண்டை கொண்டு வர்றாங்க. இந்த பாண்டை இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யாரெல்லாம் அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்க எல்லாம் நேரா SBI பேங்க்ல போய் அந்த எலக்டோரல் பாண்டை வாங்கி, அந்த பாண்டு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்லாப் இருக்கு. அது 1 கோடி ரூபாய், 1000 ரூபாயில ஆரம்பிச்சு 1 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த ஸ்லாப் இருக்கு. ஸோ காசு கொடுத்து அந்த பாண்டை வாங்கிக்கலாம். இந்த பாண்டு யாரு வாங்குறாங்களோ அந்த தகவல் SBI கிட்ட மட்டும் இருக்கும். SBI கிட்ட மட்டும் அவங்களுடைய பேன் கார்டை பயன்படுத்தி அதை வாங்கிட்டு, அந்த பாண்டு வாங்குற பாண்டை யாரு எந்த கட்சிக்கு வேணாலும் கொண்டு கொடுக்கலாம். வாங்கினவங்களே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க, இவங்க வேற ஒரு ஆள் கொண்டு வேற ஒரு கட்சிக்கு கொடுக்கலாம். ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த பாண்டு வாங்கின யாரு எவ்வளவுக்கு பாண்டு வாங்கியிருக்காங்கிற தகவல் இவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த தகவல் வந்து SBI கிட்ட மட்டும் இருக்கும். இதை யாரு சப்மிட் பண்ணாங்க, எந்த கட்சிக்கு சப்மிட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியே வராது. இந்த பாண்டை சப்மிட் பண்ண உடனே அந்த பர்டிகுலரா இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி இருக்காங்க இல்லையா, அந்த அரசியல் கட்சி வந்து ஒரு 15 நாள் டைம் கேப்ல அவங்க அந்த பாண்டை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து கேஷா மாத்திக்கலாம். இப்ப இதுல என்ன நம்ம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியதுன்னா, ஒரு அரசியல் கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாண்டு யாரு வாங்குறாங்க, யாரு பேர்ல வாங்குறாங்க, இந்த நன்கொடை யாரு கொடுத்தாங்க அப்படின்னு தகவல் வெளியே சொல்ல வேண்டிய தேவையில்லை. தகவல் அதுல இருக்காது. அதே சமயத்துல இவங்க என்கேஷ் பண்றாங்க பாத்தீங்களா, பேங்க்ல என்கேஷ் பண்ணும்போது அந்த தகவல் வெளியே வராது. இந்த தகவல் ஒரு இடத்துல மட்டும் இருக்கும் அப்படின்னா அது SBI மட்டும்தான் வச்சிருக்கும். SBI வந்து அரசு நிறுவனம், அரசு அங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே இருந்த சிஸ்டம் படி ஒரு நிறுவனம் வந்து ஒரு கட்சிக்கு கொடுத்துச்சு அப்படின்னா அதை வரவு செலவுல இருந்து எல்லாத்தையுமே காமிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனா இப்ப பாண்ட் என்பது யாரு வேண்டுமானாலும் வாங்கலாம், யாருக்காக வேண்டுமானாலும் வாங்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அப்போ ஒரு நிறுவனம் தன்னுடைய ஊழியர்களையோ அல்லது தன்னுடைய பினாமிகளோ வைத்து பாண்டுகளை வாங்கி அவர்கள் பேர்ல வந்து கணக்கு காட்டினா நிறுவனம் வந்து வரவு செலவுல காமிக்காம போயிடலாம்ல. அப்ப பிளாக் தானே வருது. சமீபத்தில் கூட GSTக்கு கூட பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஊழியர்கள் பேர்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து நிறைய GST கணக்குகள் உருவாக்கப்பட்டு மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை கூட பிரச்சனை வந்துச்சு. அப்படி இருக்கும்போது அதே சிஸ்டம் எலக்ட்ரோரல் பாண்ட்லயும் உருவாக்கி இருக்காங்க. அப்படிதானே? அப்படி ஆமா,
ஆமா, நீங்க சொன்னது எக்ஸாக்டா ரைட்டு. நீங்க வந்து வாங்குறது யாரு பேர்ல வேணாலும் வாங்கி, அது வந்து யாரு யாரு குடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு குடுக்குற மாதிரி தான் இவங்க சிஸ்டம் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க 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 கருப்பு பணத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வேலை தான். இவங்க கடந்த 2018க்கு பிறகு எவ்வளவு பணம் வந்திருக்கு, எந்தெந்த கட்சி அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப 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 கவனமா பார்த்தோம்னாவே தெரியும். இது கருப்பு பண புழக்கத்துல தான் வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த பாண்டு தப்பு. இதுல பாண்டு தப்புங்கிறதே வேற கதை. இது நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த 3 நாள் கோர்ட்ல நடந்ததுல அரசாங்கத்தினுடைய சொலிசிட்டர் ஜெனரல், அதாவது வக்கீல் என்ன சொல்றாரு அப்படின்னா, எவ்வளவு பாண்டுல பயன்படுத்தி எந்தெந்த கட்சிகள் பணம் வாங்கியிருக்கோ அதை சிட்டிசன்ஸுக்கு தெரிவிக்கப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு அரசாங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. மத்திய அரசாங்கத்தினுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சிக்கு எவ்வளவு நிதி வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை சிட்டிசன்ஸுக்கு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா மாறி இருக்கு. நீங்க இதுல கருப்பு பணம் இல்லைங்கிற டிஸ்கஷனை தாண்டி ஏன் அரசியல் கட்சி பணம் வாங்கினதை சிட்டிசன்ஸுக்கு, குடிமக்களுக்கு சொல்லக்கூடாது? ஏன் அது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படாம மறைக்கப்படுது? இதுதான் இங்க ஒரு பெரிய கேள்வியா வருது. இப்ப அடிப்படையான இந்திய அரசியலமைப்பு சட்டமே அடிபட்டு போகுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையான கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு குடிமக்கன், ஓட்டு போடக்கூடிய ஒரு குடிமக்கன், அவன் எந்த கட்சியை சார்ந்தவனா இருந்தாலும் அரசியல் கட்சிகள் வாங்கக்கூடிய பணமா இருக்கட்டும், தேர்தலில் நிற்கக்கூடியவங்களை பத்தியான பர்சனலான தகவல், அவங்க சொத்து பட்டியலா இருக்கட்டும், அவங்க மேல இருக்கக்கூடிய வழக்குகளா இருக்கட்டும், இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஆனா கான்ஸ்டிடியூஷனையே இவங்க பைபாஸ் பண்ணி இவங்க நேரடியாவே கோர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிட்டிசன்ஸுக்கு இதை சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இவங்க இதைத்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏற்கனவே பிஎம் கேர் ஃபண்ட்லயும் இதைத்தான் பண்ணாங்க. மோடி நேரடியாவே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பல ஆயிரம் கோடி பணத்தை பிஎம் கேர் ஃபண்ட்ல வாங்கிட்டு, இந்த பணம் குறித்தான எந்த தகவலும், இது குறித்தான ஆடிட்டிங், இது எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, எந்த தகவலும் நாங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதே பேட்டர்னை இவங்க எலக்ட்ரல் பாண்டுக்கு ஃபாலோ பண்றாங்க. மக்களுக்கு நாங்க இந்த பணம் வாங்கின தகவலை சொல்ல முடியாது அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது. இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம். நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு அடிப்படையா ஒரு குடிமகன், ஒரு ஓட்டு போடக்கூடிய குடிமகன் தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயங்களை ஆர்டிகல் 19 தெளிவா சொல்லுது. இவங்க அதை எக்ஸாக்டா மீறுறாங்க. நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுல பிரசாந்த் பூஷன் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், இல்ல கபில் சிபில் சொன்ன விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வெட்ட வெளிச்சமா அப்பட்டமா தெரியுது. அவங்க என்ன தெளிவா சொல்றாங்க அப்படின்னா, இந்த பணம் கொடுத்த தகவல் எல்லாமே எஸ்பிஐக்கு தெரியும். எஸ்பிஐ யாரு கட்டுப்பாடுல இருக்கு அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுல இருக்கு. அதாவது யூனியன் கவர்மெண்ட் தான் பாத்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஆர்பிஐ, இவங்க கட்டுப்பாடு எல்லாமே இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு லாபியை பண்றாங்க. இதுல 2 வகையான லாபி நடக்குது. அரசியல் கட்சிகள் தனக்கு சாதகமான ஆட்கள், தனக்கு சாதகமான நிறுவனம் பணம் கொடுக்கும் போது அந்த பணத்தை எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிறாங்க. இது ரொம்ப இயல்பா நடக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு யாராவது பணம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்களேன், எஸ்பிஐ மூலியமா அந்த தகவலை இவங்க வாங்கிக்கிறாங்க. பிஜேபி காங்கிரஸ் கட்சிக்கு இந்த கம்பெனிக்கார எவ்வளவு பணம் தரானா, இவன் எவ்வளவு பணம் தரானா, இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அவங்களை மிரட்டுறது. இதுதான் இங்க பாசிபிலிட்டியா இருக்கு. இதுல 2க்குமே நம்ம எக்ஸாக்டான தகவலை சொல்ல முடியும். இப்ப முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, எப்படி லாபி நடந்திருக்கு அப்படின்னா, பிரசாந்த் பூஷன் என்ன சொல்றாரு, அதே சமயத்துல சந்திரசூட் இதை ஏத்துக்கிறாரு. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா, கபில் சிபல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பாண்டை பயன்படுத்தி வாங்கப்பட்ட பணங்கள் பெரும்பாலும் பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்கு மட்டுமே போயிருக்கு. இது எப்படி நடந்துச்சு? ஏறத்தாழ 56% மேல பணம் பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்கு மட்டுமே போயிருக்கு. அப்ப இந்த ஒரு கட்சிக்கு ஏன் இவ்வளவு கார்பரேட் நிறுவனங்கள் பணத்தை கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன் சொல்றேன்னா, 1 கோடி ரூபாய் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த 1 கோடி ரூபாய் பாண்டை 95% வாங்கினது யாருன்னா கார்பரேட் தான். சோ இந்த கார்பரேட் ஒரு கட்சிக்கு, ஆளும் கட்சிக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு, அவங்க சார்ந்த திட்டங்களுக்கு எல்லாத்துக்குமே லாபி பண்றதுக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வைக்கப்பட்ட மிக முக்கியமான வாதம். இப்ப நம்ம வேதாந்தா எடுத்துக்கங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மினரல்ஸ், அதாவது மினரல் ஓர்களை மைனிங்ல கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. நிலக்கரி சுரங்கங்களை நீங்க அதானி கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. 14 போர்ட் அதானி கையில இருக்கு. 7 விமான நிலையம் அதானி கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பிட்ட ஒரு குரூப் ஆஃப் முதலாளிகளுக்கு தொடர்ச்சியா அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் கைமாறுது, டெண்டர்கள் கைமாறுது. இப்ப அதே சமயத்துல பாத்தீங்கன்னா கார்பரேட் இருந்து பணமும் வருது. இப்ப இது எப்படி நம்ம நினைச்சு பாக்குறது அப்படின்னா, இங்க ஒரு மிகப்பெரிய லாபி நடக்குது. திரைமறைவில் ஒரு மிகப்பெரிய லாபி நடக்குது. என்ன அப்படின்னா, நீ எலக்டோரல் பாண்டை பயன்படுத்தி எனக்கு இவ்வளவு பணத்தை கொடுத்துரு. நீ உன் பேர்ல தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ யார் பேர்ல வேணாலும் வரலாம். ஆனா எனக்கு தேவை பணம். அப்ப பிஜேபி கட்சிக்குள்ள பணம் வந்துருது.
இவங்களுக்கு யாரெல்லாம் கட்சிக்கு பணம் தர்றாங்களோ அவங்களுக்கு டெண்டர் கொடுக்கறது. இது ரொம்ப ரொம்ப சாதாரணமா ரொம்ப இயல்பா நடந்திருக்கு. இதுல நீங்க அரசாங்கம் வெளியிட்டக்கூடிய தகவலா இருக்கட்டும், இல்ல ஏடிஆர்ங்கிற அமைப்பு வந்து வெளியிட்டக்கூடிய தகவலா இருக்கட்டும், இந்த பாண்டை பயன்படுத்தி, அதாவது பாண்டை பயன்படுத்திங்கிறத விட இந்த 8 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2018க்கு பிறகு இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 16,437 கோடி ரூபாய் கட்சிகள் வந்து நிதியா வாங்கியிருக்காங்க. இந்த 16,000 கோடியில ஏறத்தாழ 9,200 கோடி பாண்டுல மட்டுமே வந்திருக்கு. நீங்க பாண்டுல தான் அதிகப்படியான பணம் வந்து அரசியல் கட்சிகளுக்கு வருது. சரி, இந்த 9,000 கோடி பாண்டுல வந்திருக்கு. இந்த 9,000 கோடியில 5,271 கோடி பிஜேபிங்கிற ஒரு கட்சிக்கு வந்திருக்கு. அப்ப மொத்த பாண்டுல வந்த பணத்துல 57% இந்த 5,000 கோடி பிஜேபிக்கு மட்டுமே வந்திருக்கு. அப்படின்னா பிஜேபிக்கு பணம் கொடுத்த அந்த ரகசிய நபர்கள் யாரு? பிஜேபி வந்து இந்த தகவலை வெளியிட முடியாதுன்னு சொல்லுது. அந்த 5,000 கோடி கட்சிக்கு பணம் கொடுத்தவங்க யாரையும் வெளியிட முடியாதுன்னு சொல்லுது. அப்ப நாம அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது ஒரு ரகசியமான நபர்கள் கொடுத்த பணமா தான் பார்க்க முடியும். தகவல் இல்லாத பணம், டீடைல்ஸ் இல்லாத பணம். சோ அப்ப பிஜேபிக்கு இந்த 5,000 கோடியை கொடுத்தது யாரு அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி வருது. ஏன்னா அவங்களுக்கு தான் அதிகமான பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப மத்த கட்சிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்த 7-8 கட்சிகள் எல்லாம் சேர்த்தே பாத்தீங்கன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்திருக்கு. காங்கிரஸுக்கு வந்து 900 கோடி வந்திருக்கு, 900 crores வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும், திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த பாண்டை பயன்படுத்தி வந்திருக்கு. ஆனா இந்த 2018க்கு பிறகு பாண்டை அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு யார் இதுல மிகப்பெரிய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா பிஜேபி தான் அடைஞ்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் வச்சுதான் பிரசாந்த் பூஷனா இருக்கட்டும், கபில் சிபலா இருக்கட்டும், நீங்க சந்திரசூட் கிட்ட அவங்க என்ன ஆர்கியூ பண்றாங்க அப்படின்னா, நீங்க கடந்த காலத்துல பணம் வந்த பட்டியலை எடுத்து பார்த்தாலே தெரியுது, இங்க வந்து ஒரு மிகப்பெரிய லாபி நடந்திருக்கு. பாண்டை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய லாபி நடந்திருக்கு. அந்த லாபி வந்து ஆளுங்கட்சி தனக்கு பிடிச்ச, தனக்கு தேவையான முதலாளிகள்ட்ட இருந்து பணம் வாங்கினதுக்கான ஆதாரம் இதுதான் அப்படிங்கறத வந்து அவங்க ஆர்குமெண்டாவே முன்வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் இதுல பேசப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை தாண்டி வெளிநாடுகள்ல இருந்து ஷெல் கம்பெனிஸ் சொல்லக்கூடிய போலி கம்பெனிகள் உள்ள பணத்தை கொண்டு வர்றதுக்கு இது ஒரு வழிவகை செஞ்சிருக்கு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதையே வந்து இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஆக்டே வந்து மீறி இருக்கு அப்படிங்கிற தகவலை பிரசாந்த் பூஷனை வெளிப்படையா எடுத்து வைக்கிறார். அவர் எதன் அடிப்படையில் எடுத்து வைக்கிறார் அப்படின்னா, வந்திருக்கக்கூடிய பணத்துல 95%, அதாவது 1 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய பாண்டு எல்லாமே கார்பரேட்டுகள் கொடுத்த பாண்டு தான். இது மட்டும் இல்லாம இந்த பாண்டை இவங்க கொண்டு வரும்போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி தன்னுடைய லாபத்துல 7.5%, அந்த 7.5%க்கு உள்ளதான் பாண்டா, அதாவது பணமா கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு ஒரு காலத்துல இருந்துச்சு. பாண்டால பணமா கான்ட்ரிபியூட் பண்ணணும் 2018க்கு முன்னாடி இருந்துச்சு. அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மொத்த ரெவன்யூல 10%க்குள்ளதான் இவங்க வந்து அரசியல் கட்சிக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸே இருந்துச்சு. கம்பெனிஸ் ஆக்ட்ல இந்த ரூல்ஸ் இருந்துச்சு. ஆனா இவங்க 2018ல பாண்டை கொண்டு வந்ததுக்கு பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த 7.5% ப்ராஃபிட்ங்கிறதையும் இந்த 10% ரெவன்யூங்கிற ஸ்லாபையும் தூக்கி விட்டாங்க. ஒரு கம்பெனி 10 காசு கூட ரெவன்யூ பார்க்கல, வெறும் போலி கம்பெனியா இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து இப்போ வந்து தாய்வான்ல ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்ப தாய்வான்ல ஒரு போலி கம்பெனி இருக்கு. இப்ப உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அதானியினுடைய நிலக்கரி ஊழல் எல்லாமே வந்து தாய்வானு, கெமன் ஐலாண்ட்ஸ், இது மாதிரியான போலி கம்பெனிகளை பயன்படுத்தி தான் இவங்க வந்து இந்தியாவில் நிலக்கரியை வந்து ஏற்றுமதி பண்றதுல மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கிற தகவல் வந்துச்சு. அங்க அந்த கம்பெனி போய் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி டிரான்சாக்ஷன் 10,000 கோடியா இருக்கும். ஆனா கம்பெனி பாத்தீங்கன்னா 10க்கு 10 ஒரு ரூம் இருக்கும், உள்ள ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், ஒருத்தன் வேலை பார்க்கக்கூடிய ஆளா இருப்பான். ஹிடன்பர்க் ரிப்போர்ட்ல கூட மொரிஷியஸ் தான் அதானி வந்து மாட்டினதாக அந்த அறிக்கையில வந்துச்சு. ஆமா, நீங்க கரெக்டா சொன்னீங்க. ஹிடன்பர்க் ரிப்போர்ட்ல மொரிஷியஸ் கம்பெனியை போய் பார்த்தா அங்க ஒரு ஆள் தான் இருக்கான், எம்ப்ளாயின்னு சொல்லி ஒருத்தன் பேர் தான் இருக்கு. அது ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ரூம். ஆனா டிரான்சாக்ஷன் 10,000 கோடி 20,000 கோடி நடந்திருக்கு. இது மாதிரி எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லாத போலி கம்பெனிகள் இந்த பாண்டுல பணத்தை போட்டு, அந்த அதாவது பாண்ட்ல பணத்தை வாங்கி இந்தியாவுக்குள்ள இந்திய தேர்தல் கட்சிகளுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட டேஞ்சரான விஷயம் நடக்கும்னு சொல்லி இந்த பாண்டு வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையம் மோடி அரசாங்கத்தை எச்சரிக்கை பண்றாங்க. அவங்கள்ட்ட சொல்றாங்க, இல்லைங்க இந்த பாண்ட் சிஸ்டம் வந்துச்சு அப்படின்னா வெளியே இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனிஸ், போலி கம்பெனிகள் பணத்தை உள்ள எல்லாம் முதலீடு பண்ணுவாங்க, அப்படிங்கிறத கட்சிகளுக்குள்ள முதலீடு பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இதை வந்து தேர்தல் ஆணையமே சொல்லுது. இது வந்து பாராளுமன்றத்திலேயே ஒரு மிகப்பெரிய விவாதமா மாறுது. இது எப்ப மாறுதுன்னு பாத்தீங்கன்னா 2018ல மாறுது. 2018ல ராஜ்யசபால ஒரு கேள்வியா கேட்கிறாரு. அவர் கேட்ட ஒரு பேர், எக்ஸாக்டா அந்த எம்பி பேர் என்ன அப்படின்னா முகமது நத்முல். அவர் கேட்கிறாரு, இது வந்து எலெக்ஷன் கமிஷன் உங்களை எச்சரிக்கை பண்ணிருக்கு, நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு எல்லாம் கேட்கறாங்க. அதுக்கு அப்போ பினான்ஸ் மினிஸ்டர், அதாவது ஸ்டேட் பினான்ஸ் மினிஸ்டர் ஒரு போஸ்ட் இருக்கு இல்லையா, துணை நிதியமைச்சர் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அன்னைக்கு யார் இருந்து அப்படின்னா பொன்னார் இருந்தார். நம்ம பொன்னார் தான்.
அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு எந்த எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கல, அவங்கள்ட்ட எந்த கடிதம் எல்லாம் வரலன்னு சொல்லிட்டாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் ஓப்பனாவே ராஜ்யசபால பொய் பேசினார். அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு நடந்த கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த கரஸ்பாண்டன்ஸ் கடிதம் வெளியே வந்துருச்சு. அந்த கடிதம் அவங்களுக்குள்ள நடந்த எச்சரிக்கை கடிதம் போக்குவரத்து வெளியே வந்துருச்சு. உயர் பத்திரிகையை நேற்று வெளியிட்டு இருக்காங்க அந்த கடிதத்தை எல்லாத்தையும். சோ அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிசர்வ் எலெக்ஷன் கமிஷன் ஒரு விஷயத்த சொல்லுது, இந்தியாவில தேர்தல் நடக்குது, தேர்தல் கட்சிகள்லாம் இருக்காங்க, இந்த முறையை பாண்டு முறையை அமல்படுத்தும் போது போலி கம்பெனிகள் திருட்டுத்தனமா பணத்தை உள்ள கொண்டு வருவாங்க, கட்சிகளுக்கு கொடுப்பாங்க, இது ஆபத்துன்னு எலெக்ஷன் கமிஷன் எச்சரிக்கை பண்ணும்போது, எலெக்ஷன் கமிஷன் இப்படி ஒரு விஷயத்த சொல்லவே இல்லைன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனை வந்து அவமானப்படுத்துற மாதிரி அது ஒரு தனி பாடி, ஒரு கான்ஸ்டிடியூஷனா உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாட்டுரி பாடி, அதனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க தான் தேர்தல் நடத்துறாங்க. அதை இவங்க கொஞ்சம் கூட மதிக்காம இவங்க பாராளுமன்றத்துல போய் சொல்லி மக்களை ஏமாத்தி ஒரு அரசு நிறுவனத்தை இவங்க வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை பண்ணியும் இவங்க அதை மீறுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டா நமக்கே தெரியுது. ஏன்னா இந்த 5 வருஷத்துல இவங்களுக்கு 5000 கோடி எப்படி பணம் வந்துச்சு, யார்கிட்ட இருந்து பணம் வந்துச்சுங்கிற கேள்வி வந்துருச்சு இல்லையா? சோ இது எல்லாமே வந்து அவங்க ஒரு அஜெண்டாவோட தான் செயல்படுறாங்க. அதனோட வெளிப்பாடு தான் இதெல்லாம். நீங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இதுல நாம கவனிக்க வேண்டியது, ஒரு குடிமகனா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கட்சி ஒரு 4 நிறுவனங்களை நம்பி இருக்குது அப்படின்னா, ஒரு குடிமகனுக்கு அப்ப என்ன பங்களிப்பு இருக்கு? ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சி வந்து ஒரு 10-20 கம்பெனிகள்ட்ட இருந்து காசை வாங்கிக்குது அப்படிங்கும் போது, ஒரு சிட்டிசனுடைய ஒரு ஜனநாயகத்துல ஒரு குடிமக்களுடைய ரோல் மொத்தமா புறக்கணிக்கப்படுது. ஏன்னா இங்க வந்து நீ ஓட்டு மட்டும் போட்டா போதும், நாங்க வந்து ஒரு 4 கார்பரேட் கம்பெனி சேர்ந்து ஒரு கட்சியை நடத்திக்கலாம். அப்ப இந்தியாவில ஒரு 10 கார்பரேட் கம்பெனிக்காரங்க சேர்ந்தாங்கன்னா ஒரு கட்சியை உருவாக்கிக்கலாம், அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கலாம். கொரோனா காலத்துல மக்கள் இஎம்ஐ கட்ட கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை பண்ணாம இப்ப சமீபத்துல கூட ஒரு ஆர்டி ரிப்போர்ட்ல ஒண்ணு வெளியே இருக்கு, கார்பரேட்டுகளுக்கு மட்டும் 25 லட்சம் கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப மக்களை தாண்டி கார்பரேட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய சூழலை இந்த எலக்ட்ரோரல் பாண்ட் வந்து உருவாக்குது. அவங்க தொடர்ச்சியா வந்து கார்பரேட் கம்பெனிக்காரன் கடன் வாங்கினா தள்ளுபடி பண்றாங்க, கார்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு வரியை குறைக்கிறாங்க, ஏன்னா கார்பரேட் கம்பெனிக்காரன்றது கட்சிக்கு காசு வாங்கிக்கிறாங்க. இது சிம்பிளா போகுது. இப்ப இந்தியாவினுடைய பேசிக்கு சாதாரண எளிய குடிமக்கள், அவங்க போடக்கூடிய ஓட்டு, அவங்க நம்பி இருக்கக்கூடிய தேர்தல் கட்சி, இது எல்லாமே வந்து சும்மா ஒரு போலித்தனமா பார்க்கப்படுற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் அந்த பாண்டு உருவாக்கிடுச்சு. இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்ப 2018 தான் இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனா 2018லயே வந்து இந்த திட்டம் வந்துச்சுன்னா கருப்பு பணம் வந்து அதிகமா புழக்கத்தில் வரும்னு சொல்லிட்டு அப்பயே ஆர்பிஐ தேர்தல் ஆணையம் எச்சரித்ததாக சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு கேள்வி கூடவே வருது. என்ன அப்படின்னா, இப்ப இங்க வந்து இவிஎம் மிஷின் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வெளிநாடுகளில் கூட அமெரிக்க தேர்தலில் கூட வாக்குச்சீட்டு தான் பயன்படுத்துறாங்க, இவிஎம் பயன்படுத்துவதில்லை. இந்தியாவில மட்டும் தான் அந்த சிஸ்டம் இருக்கு. அது மாதிரி எலக்ட்ரோரல் பாண்ட் என்பது வெளிநாடுகளில் எதுவும் பயன்படுத்தப்படுதா அல்லது இந்தியாவில் மட்டும்தான் அது அங்கீகரிக்கப்பட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்டு முறைப்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறதா? இந்த பாண்டு விஷயம் என்பது வெளிநாடுகளிலும் எதுவும் சர்ச்சையாயிருக்கா? அவர்கள் பயன்படுத்தி இதே போன்ற ஏதேனும் செய்திகள் எதுவும் இருக்கிறதா? உங்களுடைய பார்வை சொல்லுங்க. இப்போ எலக்ட்ரோரல் பாண்ட் வந்து சில நாடுகள்ல இருக்கு. பட் ஆனா எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை அப்படின்னு சமீபத்துல 2 நாளைக்கு முன்னாடி நடந்த G7 கூட்டம், அதாவது G7 அதிகாரிகள்லாம் சந்திச்ச கூட்டத்துல கூட இது பத்தி ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. நம்ம G7 கூட்டத்துக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நம்ம இதுல அடிஷனலா பார்க்க வேண்டியது என்னன்னா, இவங்க இந்த பாண்டு கொண்டு வந்தப்ப இந்தியாவினுடைய ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டின் கீழே யாரெல்லாம் முறையில்லாத பணத்தை பயன்படுத்துறாங்களோ, அதாவது மணி லாண்டரிங் பண்றாங்களோ, அவங்கள வந்து தடை பண்ற ஆக்டு கீழே இது வராது. ஏன்னா இவங்க வந்து இந்த பண பரிமாற்றம் பாண்டு மூலியமா நடக்கிறத நாம அந்த சட்டத்தின் மூலியமா இவங்களை வந்து பிடிக்க முடியாது அப்படிங்கிற தகவல் வந்து அவங்க சொன்னாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா ஆர்பிஐ இதை கொண்டு வராதீங்க, ஏன் அப்படின்னா இது பாண்டு யார் வாங்குறாங்கன்னே எங்களுக்கு தெரியாது. பிஎம்எல்ஏக்கு கீழே வராது அப்படின்னா இடி ரைடோ இல்ல சிபிஐ ரைடோ எதுவுமே நடக்காது, நடக்க முடியாம. இது அடிப்படையில் இந்த பாண்டு அடிப்படையா வச்சு நீங்க யார் மேல இடி ரைடு பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே வராது, ஏன்னா தகவலே தெரியாது. ரிசர்வ் பேங்க் இதை தப்புன்னே சொன்னாங்க. லிட்டரலா ரிசர்வ் பேங்க் கவர்னர் நீங்க வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி அதை தெரிவிச்சாங்க. இது வந்து இதுல அனானிமிட்டி, இதனோட அனானிமிட்டி யாருமே எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா யாரு வாங்குறாங்க யாரு கொடுக்குறாங்கிறதே பேசிக்கே இல்ல இதுல. அதனால ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது வேண்டான்னு சொல்லுச்சு. ஏன் இதுல இது எதெல்லாம் என்கரேஜ் பண்ணு அவங்க சொன்னாங்கன்னா, அவங்களும் இதே கருத்து தான் சொன்னாங்க. இது வந்து மணி லாண்டரிங்கையும் பிளாக் மணியும் இது என்கரேஜ் பண்ணும், கரப்ஷனை என்கரேஜ் பண்ணும் எல்லாம் சொன்னாங்க. இதே கருத்தை தான் 2 நாளைக்கு முன்னாடி சர்வதேச லெவலில் நடந்த G7 மாநாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு, அதாவது அதிகாரிகள்லாம் உட்கார்ந்து விவாதிக்கக்கூடிய மிக முக்கியமான ரிவ்யூ மீட்டிங், அதாவது மியூச்சுவல் இவாலுவேஷன் ரிவ்யூ மீட்டிங் சொல்லுவாங்க.
பினான்சியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு இந்த G7 நாடுகள்ல. வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய தீவிரவாதத்துக்கான ஃபண்டிங்கா இருக்கட்டும், இல்ல மணி லாண்டரிங் விஷயங்களா இருக்கட்டும், இது குறித்து நாம ரொம்ப அதீத நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு தனி பிரிவே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த G7 நாடுகள்ல. அவங்களும் தெளிவா நேத்து அறிக்கை வெளியிடுறாங்க. அவங்க தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா மணி லாண்டரிங் பண்றதுக்கான உதவியா தான் இருக்கும். மணி லாண்டரிங் பண்றதுக்கான ஒரு டூல் இது. அதனால இது சர்வதேச லெவல்ல தடைபடப்படணும். இது மாதிரியான டிரான்சாக்ஷன் வச்சுக்க கூடாது அப்படின்னு G7 அதிகாரிகள் கூட்டத்துல நேத்து விவாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப RBI சொன்னதையும் இவங்க கேட்கல, எலெக்ஷன் கமிஷன் சொன்னதையும் இவங்க கேட்கல, சர்வதேச அமைப்புகள் ரிவ்யூ மீட்டிங்ல சொல்றதையும் இவங்க பொருட்படுத்தல. ஏன்னா இவங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறதுக்காக இவங்க எதை வேணாலும் செய்யறாங்க. நீங்க நேத்து அந்த பினான்சியல் டாஸ்க் போர்ஸோட ரெக்கமெண்டேஷன் எடுத்து படிச்சு பார்த்தாலே தெரியும். அவங்க ரொம்ப தெளிவா அந்த ரெக்கமெண்டேஷன் சொல்றாங்க. பாண்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க G7 நாடுகளுக்குள்ள. ஆனா இவங்க அதையும் தாண்டி இவங்க வச்சிருக்காங்க. சோ இப்ப இவங்க பாண்டை பயன்படுத்தினதை நாம எப்படி பாக்குறோம்னா, ஒரு பக்கம் இவங்க ஆதாயம் அடைஞ்சுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சிகளை கார்னர் பண்றதுக்கு இது ஒரு நல்ல டூலா அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. யாரோ ஒருத்தன் எதிர்கட்சிக்கு பணம் தரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா காங்கிரஸ்க்கு 4 முதலாளிகள் இருப்பாங்க, காங்கிரஸ்க்கு 4 கட்சிக்காரங்க இருப்பாங்க, பெரிய கூட்டம் இருக்கும், அவங்க கொண்டு வந்து காசு கொடுப்பாங்க. அப்ப இவங்க நோட் பண்றாங்க யார் யாரு காங்கிரஸ் கட்சிக்கு காசு கொடுக்கறது அப்படின்னு. SBI மூலியமா இவங்க தகவல் எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மிரட்டல் விட்டா முடிஞ்சிருச்சு. அவங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி பக்கம் போக மாட்டாங்க, மிரட்டுவாங்க. அப்படி பண்ணியிருப்பதால தானே ஒரே கட்சிக்கு ஒட்டுமொத்தமா போய் பணம் குவியுது, மத்தவங்களுக்கு எல்லாம் போகும். ஆமா ஆமா, இது நம்ம இதுக்கான ரூட் என்னன்னு எக்ஸாக்டா நம்ம வெளியே சொல்ல முடியாத தவிர, இதனுடைய அவுட்புட் என்னங்கிறத வச்சு நம்ம இது என்ன நடந்திருக்குன்னு சொல்லிடலாம். இப்ப நீங்க பிஜேபிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு யாருமே ரைடு நடக்கல. பிஜேபிக்கு சப்போர்ட் இல்லாம எல்லா முதலாளிகளுக்கும் ரைடு நடக்குது. அது நீங்க தமிழ்நாட்டை நீங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல ஆரம்பிச்சு ஒரு பெரிய பட்டியலே சொல்லலாம். ACC சிமெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் இவங்க பிடிச்சி கார்னர் பண்றாங்க. ஸோ பிஜேபிக்கு ஆதரவு இல்லாத முதலாளிகளை யாராவது காங்கிரஸுக்கோ இல்ல மற்ற கட்சிகளுக்கோ ஆதரவா அவங்க நிதி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள மானிட்டர் பண்றதுக்காகவே இதை பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற சந்தேகம் தான் இன்னைக்கு எழுந்திருக்கு. நீங்க அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஃபரன்ஸ் பாருங்க. ஒரு 900 crores காங்கிரஸ் கொடுக்குறாங்க, அதே பேரலா 6000 கோடிக்கு இணையா பிஜேபிக்கு பணம் போகுது. இப்ப இந்த டிஃபரன்ஸ் எங்க இருந்து வருது? ஏன் ஒரு குடிமக்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவனா இருந்தாலும் சரி, மற்ற கட்சியை சார்ந்தவனா இருந்தாலும், மாநில கட்சியை சார்ந்தவனா இருந்தாலும் தன் கட்சிக்கு ஒரு டொனேஷன் கொடுக்க பயப்படுற நிலைமை வந்திருக்கு அப்படின்னா, நாம இந்த பாண்டை பயன்படுத்தி பணம் கொடுக்கும்போது ஆளுங்கட்சிக்கு தெரியும், மத்த யாருக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப இந்த பணத்தை இப்ப ஒரு காங்கிரஸ் கட்சி வாங்குதுன்னா காங்கிரஸுக்கு கூட தெரியாது இவங்க யார் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு. ஆனா பிஜேபிக்கு தெரியும் காங்கிரஸுக்கு யார் பணம் கொடுத்தாங்க அப்படின்னு. இப்ப வெளிப்படையா பார்க்கும்போது தகவல் யாருக்கும் வெளியே தெரியாது, ஆனா ஆளுங்கட்சிக்கு தெரியும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆபத்து, ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து இது. இன்னொரு பக்கம் வெளிநாடுகள்ல இருந்து பணம் அனுப்புறது, உள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் கரப்ஷன் பண்றது. ஒரு 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 சாதாரணமா ஒரு வேதாந்தா இருக்குன்னு வச்சுங்களேன், தூத்துக்குடியில வேதாந்தா மூடப்பட்டுருச்சு. இப்ப வேதாந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாண்டு மூலியமா பணத்தை கொடுத்து கரப்ஷன் பண்ணுவாங்க. கரப்ஷன் பண்ணி அவங்க எப்படி அதை திறக்கலாம் அப்படிங்கிற வேலையை பார்ப்பாங்க. இது மாதிரி இயல்பா நடக்கக்கூடிய கார்பரேட் கரப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ரொம்ப 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 ஈஸியான வழி அந்த பாண்டை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இல்ல ஏன் நீங்க வேதாந்தா இவ்வளவு பணம் கொடுத்துருக்கு, இப்போ ஏன் ரிலையன்ஸ் பணம் கொடுத்துருக்கு இப்படின்னு எல்லாம் ஒரு பெரிய கேள்வி வரும். அது எல்லாத்தையுமே இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்க பாண்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பேலன்ஸ் ஷீட்ல காமிப்பாங்க. ஆனா அந்த பாண்டை பிஜேபி கொடுத்தாங்களா, காங்கிரஸ் கொடுத்தாங்களா, இல்ல ரீஜனல் பார்ட்டி கொடுத்தாங்களா, யாருக்கும் மென்ஷன் பண்ண அவசியம் கிடையாது. ரெண்டாவது, எல்லா பாண்டும் இவங்க தான் வாங்கிருக்கணும்னு அவசியம் கிடையாது. யார்கிட்ட இருந்து வேணாலும் பாண்டு வாங்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அவங்க எம்ப்ளாயிஸ் ஒரு 4 பேர்த்த பயன்படுத்தி பாண்டு வாங்கிக்கலாம். இன்னைக்கு அதானியினுடைய ஊழல் எப்படி நடந்துச்சு? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதானியினுடைய முழுக்க ஒரு பெரிய ஊழல் இருக்கு இல்லையா, அந்த ஊழலுக்கு யார் அவர் பயன்படுத்தினது அப்படின்னா, அவங்க கம்பெனிஸ்ல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸா இருந்தவங்க, வெளிநாடுகள்ல அவங்களுக்கு ஏஜென்டா இருந்தவங்க, இவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாம் பயன்படுத்தி இவங்க போலி கம்பெனியை உருவாக்கி ஓவர் இன்வாய்ஸ் பண்ணி இவங்க பெரிய கார்பரேட் ஃப்ராட பண்ணியிருக்காங்க. இதைத்தான் ஹிண்டன்பர்க் வெளியிட்டாங்க. இதே பேட்டர்னை இங்க இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் பண்ணுவாங்க. 1 கோடி ரூபாய் பாண்டை ஒரு வேதாந்தாவோ இல்ல ரிலையன்ஸோ அதானியோ தமிழ்நாட்டிலயோ மற்ற மாநிலத்திலயோ வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு SBI பேங்க்ல அவங்க எம்ப்ளாயிஸ் ஒருத்தனை பிடிச்சி அவங்க மூலியமா அதை வாங்கி பேன் நம்பர் கொடுத்து வாங்கி அதை பிஜேபிக்கோ மற்ற கட்சிக்கு அவங்க கொடுப்பாங்க. அதானி முழுக்க பிஜேபிக்கு தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அப்ப இது முழுக்க என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா யாரு பணம் கொடுத்தாங்க, என்ன பணம் கொடுத்தாங்கிற கான்ஸ்பிரசியை கிரியேட் பண்ணுது. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சி தனக்கு மட்டும் பணம் வரணும், மத்த யாருக்கு இந்த பணம் போயிடக்கூடாது, அப்படி போறவங்க எல்லாத்தையும் பழி வாங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இந்த பாண்டை அவங்க பயன்படுத்துறாங்க. இதுதான் பாண்டு குறித்து ஒட்டுமொத்தமா நடந்திருக்கக்கூடிய விஷயம். இது எல்லாமே இப்ப நம்ம சொன்ன கருத்து எல்லாமே கபில் சிபிலும் பிரசாந்த் பூஷனும் சந்திரசூட் தலைமையிலான கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டிலேயே அவங்க இந்த கருத்து எல்லாத்தையுமே பதிவு பண்ணியிருக்காங்க.
ஒட்டுமொத்தமா அவங்க சொன்ன கருத்தினுடைய சாரத்தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த கருத்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச்லயே சொன்னது. சந்திரசூட்டும் இதை வந்து ஏத்துக்கக்கூடிய மனநிலையில தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கே வந்து கேள்வி எழுப்பாரு. எலெக்ஷன் கமிஷன் ஏன் உங்கள்ட்ட வந்து எந்த தகவலுமே இல்லை அப்படிங்கறத வந்து அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாரு. ரெண்டாவது அவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்பிஐட்ட நாங்க நேரடியா கேட்க முடியாது போய். ஏன்னா ஒரு ஒரு உச்சநீதிமன்றம் வந்து எஸ்பிஐட்ட நேரடியா கேட்டு வாங்க முடியாது. ஆனா என்ன நடந்திருக்குன்னு தெரியணும்ல அப்படிங்கிற கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த 2 வீக்ஸ் டைம் அப்படிங்கறத வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு சந்திரசூட். 2 வீக்ஸுக்குள்ள எல்லா தகவலையும் கொண்டு வாங்க, எவ்வளவு வரைக்கும் பணம் வந்திருக்கு அப்படின்னு. இந்த தகவல் வந்தா மட்டும்தான் பாத்தீங்க அப்படின்னா பாண்டுல எவ்வளவு பணம் வந்திருக்குங்கிறது எக்ஸாக்டா அமௌண்ட் நமக்கு தெரியும். ஏன்னா இப்ப நமக்கு கிடைச்சிருக்க தகவல் எல்லாமே ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தகவலா தான் இருக்கு. ஒரு ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள தகவல். இப்ப இந்த 2023 போன இந்த செப்டம்பர் மாசம் வரைக்கும் எவ்வளவு பணம் வந்து பாண்டு மூலியமா வந்திருக்கு, பிஜேபிக்கு எவ்வளவு போயிருக்கு, காங்கிரஸ்க்கு எவ்வளவு போயிருக்குங்கிற தகவல் வெளியே வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஃபர்தரா இதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து வெளியே வரும். எலக்டோரல் பாண்ட் என்பது ஏதோ நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு பொதுமக்களோ அல்லது வாக்காளனோ நினைத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் அது எப்படியெல்லாம் அந்த சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, குறிப்பாக எலக்டோரல் பாண்ட் என்றால் என்ன, யார் வேண்டுமானாலும் யாருக்காக வேண்டுமானாலும் வாங்கலாம் என்ற ஒரு விதி, அதே போல கார்ப்பரேட்டுகள் ஒரு குறிப்பிட்ட லாபம் சம்பாதிப்பதில் தான் கட்சிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு விதியை பாஜக வந்தவுடன் அதை வந்து நீக்கிட்டு யார் வேண்டாலும் எந்த கார்பரேட் வேண்டுமானாலும் அனுப்பலாம் என்றவுடன் செல் கம்பெனிகள் மூலமாக, அதாவது யாரு எவ்வளவு வருமானமே இல்லாத ஒரு நிறுவனம் கூட பல கோடிகளை பாண்டு மூலமாக அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக மோசமான ஒரு சட்டமாக இது ஒன்று எலக்ட்ரோல் பாண்டு நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. அதை வந்து மதிப்பிற்குரிய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் நார்மலான பெஞ்சா இல்லாமல் அரசியலமைப்பு பெஞ்சிலே வச்சு அதை விசாரிப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. ஏன்னா ஒரு தீர்ப்பை ஒரு தலைமை நீதிபதியோ அல்லது வேறு கொண்ட நீதிபதிகளோ தீர்ப்பு கொடுக்கும்போது அதை அரசியலமைப்பு பெஞ்சுக்கு தான் மாத்துவாங்க. அப்ப இறுதி இடமான அந்த அரசியலமைப்பு பெஞ்சிலேயே அதை வந்து விவாதமாக்கி இருப்பதும், தேர்தல் ஆணையத்துக்கு கெடுவை விதித்திருப்பதும், பொதுமக்கள் பார்வையில் தான் இந்த தீர்ப்பும் இந்த வழக்கும் நடக்கிறது அப்படின்றது பொதுமக்களுக்கு வெளிப்படைத்தன்மை என்பது தெரிய வேண்டும் அப்படின்ற கோணத்தில் இந்த வழக்கு நடப்பதை நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. ஏராளமான தகவல்களை ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை நீங்க வந்து நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.